குட் மார்னிங் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். ஊர்லெல்லாம் சேலத்துலலாம் ரொம்ப மழை, டெய்லி மழை பெய்யுது. 2 நாளைக்கு முன்னாடினா ரொம்ப மழை, டெய்லி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் மழை பெய்யுது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊர்லேயும் மழையா சொல்லுங்கள். மழை பெஞ்சிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். 15/5/2024 மே மாதம் புதன்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி. எல்லா கோவில்லையுமே வைகாசி அபிஷேகம். இங்கே சேலம் சிவன் கோயிலில் நிறைய வைகாசி தேர் திருவிழா. இப்போ தேர் திருவிழா நடக்கும். இந்த மாங்காய் சீசனில் தான் தேர் இழுப்பாங்க, தேர் திருவிழா. அதுக்காக எல்லாம் ரொம்ப சிறப்பாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூஜை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், குரோதி வருடம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி, சப்தமி திதி. திதி ஆதிய திதி. உலக குடும்ப தினம். இன்றைக்கு உலக குடும்ப தினம். அழகுக்கு ஆயுள் மிக குறைவாம். அழகுக்கு ஆயுள் மிக குறைவாம். இன்னைக்கு நாம் இலக்கியத்திற்கு என்பது சிறந்த நினைவுகளின் பதிவாகும். இலக்கியம் என்பது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அட்சய திருதியை பார்த்தோம். இன்றைக்கு சும்மா ஒரு ஜென்ரலாக பார்க்கலாம். டைம் ஆகிடுச்சு. இப்போ சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாம் ஒரே மழைங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடெல்லாம் வேறு கொஞ்சம் உழுதுட்டு அதெல்லாம் அன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். டிவியில் ஜோதி டிவியில் இது பாடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் பக்தி சேனல்னால் அப்படியே ஒரு சாய் டிவி, கரண் டிவி, திருமலா டிவி, சங்கரா டிவி, ஜோதி டிவி, அப்புறம் இதெல்லாம் வரும். அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. பிரிட்டன், தமிழ்நாடு எல்லாம் ஒரு பக்தி சேனல் ஃபுல்லாமே வரும். அது பாடிக்கிட்டு இருக்குது. சாயங்காலம் காலையிலையும் போடுவோம். நீங்கள் இது இன்றைக்கு ஜென்ரலாக பஞ்சாங்கம்ங்கிறது 2 பஞ்சாங்கம் இருக்குது. திருக்கணிதம், வாக்கியம் பஞ்சாங்கம். அதில் கோவிலெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் எல்லாமே செய்வாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறது சீனிவாசன் திருக்கணித பஞ்சாங்கம். எல்லார் வீட்லேயுமே பஞ்சாங்கம் வச்சுருங்க. மட்டன் சாப்பிட்றவங்க வீட்டில் கூட அதை மட்டன் சாப்பிட்ற அன்றைக்கி தொடாதீங்க. சரி, நட்சத்திர தேவதைகள் பார்க்கலாமா? இன்றைக்கு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தேவதைகள் யார் யாருன்னு பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சரஸ்வதி, பரணி நட்சத்திரத்திற்கு துர்க்கை, கிருத்திகைக்கு அக்னி, ரோகிணிக்கு பிரம்மா, மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திரன், திருவாதிரைக்கு நடராஜ பெருமான், புனர்பூசம் அதிதி, பூசம் குரு, ஆயில்யம் ஆதிசேஷன், மகம் சுக்கிரன், பூரம் பார்வதி, உத்திரம் சூரியன், அஸ்தம் சவிதா, சித்திரை துவஷ்டா, சுவாதி வாயு, விசாகம். சுவாதி நட்சத்திரத்துக்கு உரியது நரசிம்மர், விசாகம் முருகன், அனுசம் லக்ஷ்மி, கேட்டை இந்திரன், மூலம் அரக்கன், பூராடம் வருணன், உத்திராடம் விநாயகர், திருவோணம் விஷ்ணு, அவிட்டம் வசுக்கள், சதயம் யமன், பூரட்டாதி குபேரன், உத்திரட்டாதி காமதேனு, ரேவதி சனீஸ்வர பகவான். இது நட்சத்திரம். எந்தெந்த ராசி கட்டத்தில் எதில் உச்சம் அடைகிறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ வைகாசி மாதம் வந்துருச்சு. இன்றைக்கி வைகாசி. சூரியன் மேஷம் ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டார். 2 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சூரியன் மேஷத்தில் உச்சமாவார். சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாவார். செவ்வாய் மகரத்தில் உச்சம். புதன்
கன்னியில் உச்சம். குரு வந்து கடகத்தில் உச்சம். சுக்கிரன் வந்து மீனத்தில் உச்சம். சனி வந்து துலாத்தில் உச்சம். ராகு கேது வந்து விருச்சிகத்தில் உச்சம். உச்சம் அடைகிற ராசியிலிருந்து 7ஆம் ராசியில் வந்து நீசமடைவார்கள். ஒவ்வொரு கிரகமுமே சூரியன் சந்திரன் இதெல்லாமே வந்து எந்த ராசியில் உச்சமடைகிறாங்க அந்த ராசியிலேருந்து 7ஆவது ராசியில் நீசமடைவாங்க. நாளைக்கு வந்து வீட்டில் நம்ம ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கணும்னா வளர்க்கணுங்கிற ஒரு 5 செடி வந்து துளசி, 2வது வந்து செம்பருத்தி பூக்கள், மல்லிகை, அது மல்லிகை பூக்கள், குரோட்டன்ஸ், அதே மாதிரி இது வில்வம், வேம்பு, அப்புறம் நம்ம முக்கியமானது வந்து அருகம்புல் இதெல்லாம் நம்ம இது பண்ணலாம். பைரவர் வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பைரவர் வழிபாடு வந்து நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கால பைரவரை வந்து தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் வழிபட்டிங்கன்னா நம்மளோட நேரம் காலம் சரியில்லைங்கிறது கூட இதாகும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். எருக்கஞ்செடியில் இது பண்ணுறாங்க. அந்த சரி, இன்னைக்கு காலபைரவரை பற்றி பார்க்கலாமா? தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சபூத தலங்கள்: காஞ்சிபுரம் நிலம், திருவானைக்காவல் நீர், திருவண்ணாமலை அக்னி, காளகஸ்தி வாயு, சிதம்பரம் ஆகாயம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சூரியனார் கோவிலின் தலவிருட்சம் வெள்ளரிக்குதான். திரு எருக்கத்தங்குடியும் திருக்காநாட்டு முள்ளூர் உள்ளிட்ட சிவஸ்தலங்களிலும் வெள்ளரிக்கே தலவிருட்சமாக போற்றப்படுகிறார். வெள்ளரிக்கன் சடைமுறையால் வெப்பெடுத்த திருமேனி என்று சிவனாரின் சடைமுறையில் சூட்டப்பட்ட விநாயகர் ஸ்துதி. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. நம்ம எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் சரி, விநாயகரை வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு செயலே செய்யணும். ஒரு வாகனமே எடுத்துகிட்டு வெளியே போகிறோன்னா கூட ஒரு தேங்காய் வாங்கி உடச்சிட்டு தான் நம்ம வெளியிலேயே கிளம்பணும். அதே மாதிரி எலுமிச்சை பழத்தை வந்து 4 டயருக்கும் காவு கொடுப்பாங்க. அப்புறம் நாம் இன்னைக்கு ஒரு அதே மாதிரி மாவிலை தோரணம் வீட்டுக்கு வந்துட்டாலே நமக்கு சுபகாரியங்கள் வீட்டுக்கு நடக்கும். கட்டாயம் மாதத்தில் ஒரு நாள் மாவிலையை வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வாங்க. அதே மாதிரி வெற்றிலை நம்ம தொட்டியில் போட்டாலே வந்துடுது. வெற்றிலை வர ஒரு தடவை என்னது, மாவிலையை வாங்கி கட்டிட்டிங்கனாவே ஒன்று வீடு வாங்குவோம், ஒன்று கல்யாணம் பண்ணுவோம், சுபகாரியங்கள் நடக்கும். சுபகாரியத்திற்கு ஏற்றது வந்து அதே மாதிரி நம்ம வாழை மரம், கல்யாணம்னாவே வாழை மரம் வந்து, அதனால் இதெல்லாம் சுபகாரியங்களுக்குரிய இது பண்ணலாம். பிள்ளையாருக்கு உகந்தது வந்து எருக்கம்பூ, அப்புறம் வந்து அருகம்புல். எவ்வளோ கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். என்னோடய ஃபோன் நம்பர் கூட இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அப்படி தேவைன்னா கேளுங்க. அருகம்புல் வாங்கி வச்சுட்டு இருந்தோன்னா அந்த கடன் ஃபுல்லாக குறையும்.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி முருகனுக்கு வந்து ஷட்கோண கோலம், அந்த நட்சத்திரம் போட்டு அப்புறம் ஓம் சரவண பவன் மந்திரத்தை எழுதணும். அதே மாதிரி சிவபெருமான் குபேரருக்கு வறுமையில் வாடிய பொழுது சிவபெருமானே அருளிய அந்த குபேர யந்திரம் எந்த பக்கம் கூட்டினாலும் 72 தான் வரும். அது வந்து அவ்வளோ லக்ஷ்மி குபேர பூஜைக்கு சிவனால் கொடுக்கப்பட்டது. அந்த அந்த குபேர எந்திரம் எந்த பக்கம் கூட்டினாலும் 72 வரும். அதே மாதிரி அந்த 7 2 கூட்டினா 9 வரும். இது வந்து சிவபெருமான் அருளிய குபேர எந்திரம். அவ்வளவு ஒரு மகிமை வாய்ந்தது. குபேரர் லக்ஷ்மி குபேர பூஜையில் அதை தான் போட்டு குபேரர் வந்து லக்ஷ்மிக்கு பூஜையை பண்ணி அதை வாங்குறாரு. உங்களுக்கே தெரியும். இதனால எழுதி வச்சிருந்தேன். உங்களை பார்க்கணுங்கிற ஆசையில் தான் நான் வரேன். ரொம்ப மழைங்க ஃப்ரெண்ட்ஸ், வெளியிலேயே வர முடியல. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப லேட் ஆகிடுச்சி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். நல்ல தகவலை நான் தரேன். தப்பாக நான் யாரையும் கைட் பண்ண மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. என்னால் முடிந்ததை நான் தரேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்.